ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு உபயோகமான ஒரு சேனல். அதனால் எல்லா நண்பர்களுக்கும் வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஆங்கில வார்த்தை மெய்டன். மெய்டன் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா முதலாகன்னு அர்த்தம். இப்போ முதல்ல நீங்கள் ஒரு மேடையில் பேச போகிறீங்கன்னா அந்த பேச்சுக்கு பேர் கன்னி பேச்சுன்னு சொல்லுவோம். முதல்ல அப்போ தான் நீங்கள் பொது வாழ்க்கையில் முதல்ல ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இல்லை வெளியிலையோ முதல்ல ஸ்டேஜில் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அந்த பேச்சுக்கு பேர் ஸ்பீச் இல்லையா. அதுக்கு முன்னாடி மெய்டன் ஸ்பீச் அப்படின்னா அப்போ தான் முதல்ல நீங்கள் மேடையில் பேச போகிறீங்க. அப்போ மெய்டன் ஸ்பீச் அப்படின்னா முதல் தடவையாக நீங்கள் பேசுகிற பேச்சு. மெய்டன் அப்பியரன்ஸ் அப்படின்னா முதல்ல நீங்கள் மேடையில் பேச மாட்டீங்க, நீங்கள் மேடையில் ஏறி நிற்கிறீங்க. மெய்டன் அப்பியரன்ஸ். ஓகேயா. மெய்டன் சாங், முதல் பாட்டு. மெய்டன் ஸ்டோரி, முதல் கதை. அப்போ முதல்ல என்ன செஞ்சாலும் அதுக்குரிய ஆங்கில வார்த்தை மெய்டன். திஸ் இஸ் மை மெய்டன் ஸ்பீச். இது என்னுடைய முதல் பேச்சு. திஸ் இஸ் மை மெய்டன் ஆர்டிக்கிள். இதுதான் என்னுடைய முதல் கட்டுரை. திஸ் இஸ் மை மெய்டன் அப்பியரன்ஸ். இதுதான் நான் மேடையில் முதல்ல உங்கள் முன்னாடி நிற்கிறேன். அப்போ மெய்டன் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா முதலாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். ஓகே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.